சில நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தனிமையா இருக்க மாரி தோணுங்க. இந்த உலகமே நமக்கு எதிரா இருக்க மாரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, நம்மள யாரும் ஒழுங்கா புரிஞ்சுக்கலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள நமக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இந்த மாரி நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் திரும்பி யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மாரி இக்கட்டான காலகட்டத்தில நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில நபர் நமக்கே தெரியாம ஒ வந்திருப்பாங்க. அவங்க நமக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். இல்லன்னா, ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கலாம். அது நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கும். நம்ம எப்படி நெனச்சிருந்தோமோ, அந்த மாற்றம் அப்படியே பெரிய சேஞ்சஸ் நம்ம லைஃப்குள்ள குடுத்துருக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த மனிதர்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியமானவர்கள் தான். இந்த பிரபஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா? அது யாருக்கு, எப்போ, எந்த நேரத்தில யார அறிமுகப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில, இல்லன்னா யார நம்ம கூடவே ட்ராவல் பண்ண வைக்கணும், இல்லன்னா நம்ம கூட இருந்து யார பிரிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப அழகா தெரியுங்க. இது நம்ம நெனைக்கிறோம், இது என்னமோ நடந்துருச்சு நம்ம லைஃப்ல. அப்படிலாம் கிடையாது. இது கண்டிப்பா அந்த கடவுள் நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தாங்க. அதுதான் உண்மையான நிஜம். நம்ம அப்படியே உடைஞ்சு போய் இருக்கும்போது, நம்ம தோள் குடுத்து நம்மள அப்படியே தூக்கி நிக்க வைப்பாங்க பாருங்க. இது அந்த மாரி ஆட்கள்னால மட்டும் தாங்க முடியும். இந்த மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்பவே ஆச்சரியமானவர்கள்ங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா நம்மள லிஃப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த மாரி நம்ம கூட இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. இது உங்களுக்கும் ரிலேட் ஆச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க யாரோ அவங்களுக்குமே இத ஷேர் பண்ணுங்க. நம்ம லைஃப் என்னைக்குமே நல்லாருக்கும். நம்மளுடைய வாழ்க்கைய நோக்கி நம்ம முன்னேறுவோம், போராடுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.